ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸில் இது ரெண்டாவது வீடியோ. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்யூரிட்டி பில்லர்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 ஃபண்டமெண்டல் எக்ஸாம் MS 900 அடங்கும். மொத்தம் 4 மாடியில். ஒன்று வந்து கிளவுட் கான்செப்ட், ரெண்டாவது வந்து கோர் சர்வீசஸ், மூணாவது செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ், நாலாவது ப்ரைசிங் அண்ட் சப்போர்ட். மூணாவது மடியில் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு O365 அட்மினாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த லெவலில் என்ன இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா செக்யூரிட்டி அட்மின் தான் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 சர்டிஃபிகேஷன் இருக்குது. MS 500 மைக்ரோசாஃப்ட் 365 செக்யூரிட்டி அட்மின், அதே மாதிரி AZ 500 அசூர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 2 சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் போகலாம். ஸோ செக்யூரிட்டி வரப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், பேக்கேஜ்லாம் நல்லா கொடுப்பாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வரும் உங்களுக்கு. ஒரு செக்யூரிட்டி அட்மின் 2 சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க, ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க O365 அட்மினா, அடுத்த லெவலில் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி அட்மின் என்ன பண்ணுங்க அப்படின்னா மினிமம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு 12 கொடுப்பாங்க, 12 லட்சம் பெர் ஆனம். ஸோ அதனால இதில் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, செக்யூரிட்டியில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 16 லட்சம் 24 லட்சம் அப்படி போவாங்க, 24 lakhs பெர் ஆனம் அப்படி போவோம். ஸோ உங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்கு, கரியர் நல்லா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் சாப்டர் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோஸ் வரும் ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டிங்க ரெகுலராக பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். புரிஞ்சிச்சு அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம், எங்கே ஒர்க் ஆகும், எங்கே என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, என்னென்ன செக்யூரிட்டி டெக்னாலஜி என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சது. வாங்க வீடியோக்குள்ள. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் என்டர்பிரைஸ் அசெட் அப்படின்னு பார்த்துருப்போம். டேட்டா, யூசர்ஸு, ஆப்ஸு, டிவைசஸ் நான் பார்த்துருக்கோம். ஸோ இதில் டேட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இருக்குது, RMSன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் இருக்குது. இது ரெண்டுமே செக்யூரிட்டி டெக்னாலஜி ஃபார் டேட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளவுட் அண்ட் டேட்டா சென்டருக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னா OMS செக்யூரிட்டி இருக்குது, அசூர் செக்யூரிட்டி சென்டர் இருக்குது. அப்ளிகேஷன் அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கிளவுட் ஆப் செக்யூரிட்டி இருக்குது, அட்வான்ஸ் த்ரெட் ப்ரொடக்ஷன் ATP இருக்குது உங்களுக்கு. இந்த 2 செக்யூரிட்டி டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது. என் பாயிண்ட்ஸ் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், டிவைஸ் கார்டு, பொட்டன்ஷியல் கார்டு, இன்டியூனு, விண்டோஸ் எல்லாம், விண்டோஸ் டிஃபெண்டர், ATP. இந்த 4மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும், விண்டோஸ் 10ல இருக்கு. உங்களுக்கு விண்டோஸ் 10ல உங்களுக்கு இன்பில்ட்டாக வர செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் ஃபார் என் பாயிண்ட்ஸ் ஃபார் டிவைசஸ், லேப்டாப்பு, டெஸ்க்டாப்ஸ், மொபைல் டிவைசஸ், இதுக்கெல்லாம் செக்யூரிட்டி டெக்னாலஜி என்னென்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே விண்டோஸ் 10லேயே உங்களுக்கு இன்பில்ட்டாக இருந்தது எக்ஸப்ட் இன்டியூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி, யூசர் அக்கௌண்ட்ஸு, DLS இதெல்லாமே. ஸோ அதுக்கு என்ன செக்யூரிட்டி டெக்னாலஜி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசூர் ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் இருக்குது, அட்வான்ஸ் த்ரெட் ப்ரொடக்ஷன் அனாலிட்டிக்ஸ் இருக்குது. இந்த 2 டெக்னாலஜியில் இன்னும் நிறையா இருக்குது. இதுதான் மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி அசெட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு என்டர்பிரைஸில் செக்யூரிட்டி பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4: ஐடென்டிட்டி, டாக்குமெண்ட்ஸ் அதாவது டேட்டா, நெட்வொர்க், டிவைசஸ். இந்த 4த்துல நீங்கள் என்ன பண்ணீங்க, செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, செக்யூரிட்டி பாலிசிலாம் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே செக்யூரிட்டி பில்லர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஐடென்டிட்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் 365 உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஒரு டைரக்டரி சர்வீஸ் இருக்குது, தட் இஸ் கால்ட் அசூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஆன் ப்ரம்ல எப்படி உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு கிளவுட்ல மைக்ரோசாஃப்ட் 365 அசூர் ஆக்டிவ் டைரக்டரி இருக்குது. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா ஐடென்டிட்டி மேனேஜ் பண்ண போறோம். இந்த அசூர் ஆக்டிவ் டைரக்டரி என்ன பண்ண உங்களுக்கு எல்லா ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணும். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது.
ஸோ யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்களா, அதில் எங்கே கன்ஃபிகர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கன்ஃபிகர் பண்ணலாம். அது ஒரு ஆக்டிவ் டைரக்டரில் யூசரை கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கன்ஃபிகர் பண்ணலாம். யூசர்ஸ் அவரோட ஆட்ரிபியூட்ஸ்னா ஜாப் டைட்டில், லொக்கேஷனு, ரிப்போர்ட்டிங் மேனேஜரு, இது மாதிரி இதில் வரதெல்லாம் உங்களுக்கு ஆட்ரிபியூட்ஸ் வரும். அதுக்கப்புறம் குரூப்ஸ் இங்கே கான்ஃபிகர் பண்ணலாம். குரூப்ஸு, டைனமிக் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்ஸு, இதெல்லாம் நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணலாம். அது ஒரு ஆக்டிவ் டைரக்டரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்மிஷன் நீங்கள் அசைன் பண்ணலாம். ஆடிட் லாக்ஸ் இங்கே இருக்குது, கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், அசூர் ஆக்டிவ் டைரக்டரியில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐடி அசூர் ஆக்டிவ் டைரக்டரியில் நீங்கள் யூசரையும் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் நீங்கள் என்ன பண்ண மேனேஜ் பண்ணலாம். அதாவது யூசர் லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படி யூசரை கொண்டு கிரியேட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அவருக்கு லைசன்ஸ் அசைன் பண்ணீங்க, ஒரு டிஎல்ஏ கிரியேட் பண்ணீங்க. ஓகே பாரு, யூசர் வந்து ரிலீவ் ஆகிறாரு, டெர்மினேட் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணீங்க, அவரோட அக்கௌண்ட்டை நீங்கள் டிஏ கிரியேட் பண்ணுவீங்க, டெலீட் பண்ணுவீங்க, லைசன்ஸில் ரிமூவ் பண்ணுவீங்க. இதுதான் யூசரோட லைஃப் சைக்கிள் சொல்லலாம். நீங்கள் இந்த யூசர் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணலாம், நீங்கள் பவர்ஷெல் வழியாக மேனேஜ் பண்ணலாம், இல்லாட்டி மைக்ராசாஃப்ட் கிராஃப் இருக்குது அது வழியே பண்ணலாம், இல்லாட்டி அட்மின் சென்டர் இருக்குது அது வழியாக நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இந்த யூசரை என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன்ட்ரோம் கூட என்ன பண்ணுவாங்க, ஆன்ட்ரோம் ஆக்டிவ் டைரக்டரோட நீங்கள் சிம் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் டைரக்டர் ஆன்ட்ரோம் ஆக்டிவ் டைரக்டர் எடுத்து நீங்கள் சிம் பண்ணலாம். சிம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட்ஸு, ஆட்ரிபியூட்ஸ், குரூப்ஸு, பாஸ்வேர்ட் ஹேஷஸ் எல்லாமே சிங்க் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசூர் ஆக்டிவ் டைரக்டரில் என்ன பண்ணுவாங்க, யூசர் ஆட்ரிபியூட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே நேமு, யூசர் பிரின்சிபல் நேமு, இதுதான் உங்களுக்கு இமெயில் எழுதி உங்களுக்கு யூசர் பிரின்சிபல் நேமும் வரும். ஜாப் டைட்டில், ஆஃபீஸ் லொக்கேஷன், யூசர்ஸ் லொக்கேஷன்னா யூசர் அக்கௌண்ட் வந்து எந்த லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு, யூஎஸ்ல கிரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லை இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சைன்இன் ஸ்டேட்டஸ், அலோடா, பிளாக்டா, மேனேஜர், இந்த ஆட்ரிபியூட்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அசூர் ஆக்டிவ் டைரக்டரியில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் பிரின்சிபல் நேம் எல்லாம் இங்கே இருக்கு. நம்ம இது டெமோ ஒரு வீடியோ பார்க்கலாம். மைக்ராசாஃப்ட் 365 பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்ஸ் இது எதுக்கு அப்படின்னா மெயில் சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறதுக்கு. செக்யூரிட்டி குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பர்மிஷன் கிராண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, பர்மிஷன் அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் எனேபிள்டு செக்யூரிட்டி குரூப்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் 365 குரூப்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மைக்ராசாஃப்ட் 365 இருக்குது. நீங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்ஸு, மெயில் எனேபிள்டு டிஸ்ட்ரிபியூஷன் குரூப், செக்யூரிட்டி குரூப்ஸு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அசூர் ஆக்டிவ் டைரக்டரியில் கிரியேட் பண்ணலாம். இதே டிஎல்ஏ, ஆஃபீஸ் 365 குரூப்ஸ் நீங்கள் எங்கே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் அட்மின் சென்டரில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், பவர்ஷெல்லும் பண்ணிக்கலாம், மைக்ராசாஃப்ட் கிராஃப்லும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன அட்மின் சென்டரில் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபீஸ் 365 குரூப்பில் என்ன பண்ண உங்களுக்கு நிறைய என்ன பண்ண உங்களுக்கு இன்க்ளூடர், டீம்ஸு, பிளானரு, ஷேர் பாயிண்ட்டு, யாமரு, நீங்கள் நம்மளோட பழைய முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஆஃபீஸ் 365 குரூப்ஸ் பற்றி நம்ம கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஆஃபீஸ் 365 குரூப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. குரூப் நேமிங் பாலிசி இருக்குது. குரூப் நேம் இப்படி தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நம்ம பாலிசி கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப் எக்ஸ்பயர் பண்ணலாம். சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் நியூ வருது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு டிஎல் கிரியேட் பண்ணீங்க, ஆஃபீஸ் 365 குரூப்ஸ் கிரியேட் பண்ணீங்க, மெம்பர்ஸ்ல ஆட் பண்ணீங்க, எக்ஸ்பிரேஷன் செட் பண்ணிக்கலாம். ஒரு 2 months தான் இது இருக்கும். ஒரு 2 months அப்புறம் என்ன பண்ண முடியும், குரூப்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ரிட்டையர் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். டைனமிக் மெம்பர்ஷிப், குரூப் மெம்பர்ஷிப் என்ன பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். யூஸரை என்ன பண்ணீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், அந்த டீலாக வருங்க, ஆட்படியில் வரும். அந்த யூஸர் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, வேறு டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை அவர் டீகமிஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணாங்க, அந்த குரூப்லேருந்து அதை யூஸரை ரிமூவ் பண்ணி விடுவோம். டைனமிக் மெம்பர்ஷிப். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா யூஸர் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா குரூப் ரைட் பேக் பண்ணலாம். குரூப் ரைட் பேக் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், குரூப்ஸ் வந்து அசூர் ஆக்டிவ் டைரக்டரி கிரியேட் பண்ணால் இது என்ன பண்ண முடியும், ஆன் ஃப்ரம் இருக்க ஆக்டிவ் டைரக்டரி சிம் பண்ணிக்கலாம். இதுதான் குரூப் ரைட் பேக், அதுவும் நீங்கள் பண்ணலாம். பர்மிஷன் பாருங்க. ஸோ மைக்ராசாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ராசாஃப்ட் 365 பார்த்தீங்க அப்படின்னா
ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஆர்பேக் ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் எக்ஸல் சர்வர் அட்மினாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 இவ்வளோ ஆர்பேக் ரோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு அசூர் ஆக்டிவ் டைரக்டரி அட்மின் சென்டரில் இருக்குது. குளோபல் அட்மின், பில்லிங் அட்மின், ஹெல்ப் டெஸ்க் அட்மின், லைசன்ஸ் அட்மின், ரிப்போர்ட் ரீடர், யூசர் அட்மின், எக்ஸ்சேஞ்ச் அட்மின், ஷேர் பாயிண்ட் அட்மின், டீம்ஸ் அட்மின், இவ்வளோ ரோல்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஆர்பேக் ரோல்ஸ். இவ்வளோ ரோலில் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸராக நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு யூஸர் வந்து எனக்கு வந்து ஷேர் பாயிண்ட் அட்மின் ஆக்சஸ் பண்ண வேணும் அப்படின்னா அவருக்கு மட்டும் என்ன பண்ணாங்க, ஷேர் பாயிண்ட் அட்மின் குரூப்பில் ஆர்பேக் ரோலில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு யூஸரை வந்து ஆட் பண்ணிக்க அப்படின்னா அவருக்கு ஷேர் பாயிண்ட் அட்மின் ஆக்சஸ் அவருக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க. ஒரு யூசர் வர எனக்கு இவ்வளோ எனக்கு குளோபல் அட்மின் இருப்பா அப்படின்னு கேட்டால் எடுத்து வச்சுருவீங்க. நீங்கள் என்ன பண்ணிங்கப்பா கேட்பீங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பர்மிஷன் வேணும் அப்படிங்க அப்படின்னு. எக்ஸ்சேஞ்ச் அட்மின் பர்மிஷன் வேணுமா, ஷேர் பாயிண்ட் அட்மின் பர்மிஷன் வேணுமா, என்ன பர்மிஷன் அந்த ஸ்பெசிஃபிக் பர்மிஷன் மட்டும் நம்ம கொடுக்கலாம். இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அசூர் ஆக்டிவ் டைரக்டரி அட்மின் சென்டரில் இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின் சென்டர்லேயே நம்ம இதை மேனேஜ் பண்ணலாம். ஆடிட் லாக்ஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் லாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு யூசர் என்ன ஆக்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு லாக் வரும். அட்மின் என்ன ஆக்டிவேட் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன லாக் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். சப்போஸ் ஏதோ குரூப் டெலிட் பண்ணிட்டாங்க, யூசரை கொண்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். யார் இந்த வேலை பண்ணா, யூசர் பண்ணானா, அட்மின் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆடிட் லாக்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ இந்த ஆடிட் லாக்ல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட் சென்டர் இருக்குது, protection.office.com இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த ஆடிட் லாக்ஸில் அவைலபிள் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் 365 கம்ப்ளைண்ட் சென்டர் இருக்குது, அதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆடிட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். ஃபைல் பேஜ் ஆப்ரேஷன், ஷேரிங் அண்ட் ஆக்சஸ் ரிக்வெஸ்ட் ஆக்டிவிட்டி, mailbox activity, user administration activity, role administration activity, e-discovery, task, Microsoft Teams operation, Exchange admin operation, எல்லா ஆக்டிவிட்டி என்ன பண்ண உங்களுக்கு ஆடிட் லாக்ல அவைலபிளாக இருக்கும். பை டிஃபால்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் லாக் டிசேபிளாக இருக்குது. நீங்கள் தான் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணாங்க எனேபிள் பண்ணணும். இது எங்கே பண்ணீங்க, மைக்ரோசாஃப்ட் 365 கம்ப்ளைண்ட் சென்டரில் நீங்கள் என்ன பண்ணீங்க எனேபிள் பண்ணீங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 டெனன்ட்ல யார் என்ன வேலை பண்ணாலும் அத்தனை உங்களுக்கு என்ன பண்ண முடியும், பேக்ரவுண்டில் ஆடிட் லாக் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பின்னாடி ஒரு 1 month 2 months கழிச்சு போய் நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடிட் லாக் எப்படி ஃபில்டர் பண்ணுங்க. அது கிடக்க உங்களுக்கு லட்சக்கணக்கான ஆடிட் லாக்ஸ் இருக்கும். அது நீங்கள் என்ன ஃபில்டர் பண்ணலாம், ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி, ஸ்டார்ட் டேட் பேஸ் பண்ணி, எந்த யூசர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூஸரோட நம்ம ஆடிட் லாக் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி ஃபோல்டரு, ஃபைல், சைஸ் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ஆடிட் லாக் ஃபில்டர் பண்ணலாம். ஏன்னா ஆடிட் லாக் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ண உங்களுக்கு 1000 ரெக்கார்டு காட்ட உங்களுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆடிட் லாக் கேட்டாங்க, அதனால என்ன பண்ண முடியும், ஏகப்பட்ட லாக்ஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், யூசர் பேஸ் பண்ணி ஓகேப்பா இது ஒரு பர்டிகுலர் யூசரோட எல்லா லாக்ஸையும் நீங்கள் காட்டு, இல்லை ஒரு ஃபைல் ஃபோல்டர் இல்லாட்ட சைஸை பேஸ் பண்ணி அந்த காட்டு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆடிட் லாக் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 ஆடிட் லாக்ல 90 days வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் வச்சிருக்கோம். அதுக்கு மேலே உங்களுக்கு இருக்காது. சப்போஸ் ஒரு யூசர் என்ன பண்ணாரு, ஒரு டிஎல்ஏ கிரியேட் பண்ணிட்டாரு, இல்லை டிஎல்ஏ டெலிட்டே பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வித்தின் இந்த 90 daysக்குள்ள உங்களுக்கு யாராவது எனக்கு வந்து இது மாதிரி யார் இந்த வேலை பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்க்கலாம். 90 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதே நீங்கள் என்ன பண்ணலாம் E5 லைசன்ஸ்னு உங்களுக்கு 1 year லாக்ஸ் வரை உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண இல்லை எனக்கு லாக்ஸ் வந்து எனக்கு எல்லா லாக்ஸும் எனக்கு நான் என்னோட எக்ஸ்ட்ரா சர்வர் போட்டு அதில் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே முடியலாம். அதுக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணலாம், அது ஒரு சென்ட்ரல் இருக்குது, லாக் அனாலிட்டிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம், அது ஒரு சென்ட்ரலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு லாக் அனாலிட்டிக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் எல்லா லாக்கையும் நீங்கள் அங்கேயே எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஆன்பிரம்ல பார்த்தீங்க அப்படின்னா SIEM ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் SIEM சொல்லுவாங்க. அது நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அது பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா லாக்ஸுக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேருக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு அங்கே நீங்கள் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பவர் ஸ்டோரேஜே மேனேஜ் பண்ணலாம், உங்களுக்கு ஏபிஐ வழியே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும், 90 days வரையும் உங்களுக்கு இருக்கும். அதே நீங்கள் E5 லைசன்ஸ் வச்சுருந்தீங்க உங்களுக்கு 1 year வரையும் உங்களுக்கு ஆடிட் லாக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அல்லது ஏதாவது யூஸரு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுவார், சப்போஸ் அவர் என்ன பண்ணுவார், ஒரு 5 GB டேட்டா ஹை வால்யூம் ஆஃப் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் வரும். இல்லை ஏதோ மாடிஃபை பண்ணிட்டாங்க, பர்மிஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க, இல்லை பர்மிஷன் ஆட் பண்ணிட்டாங்க, அதுக்கும் என்ன பண்ண முடியும், அலர்ட்டு கிரியேட் ஆகும். கேட்டு என்ன பண்ணாரு, யூஸரு டாக்குமெண்ட்டை எக்ஸ்டர்னலாக ஷேர் பண்ணுறாரு, கம்பெனியில் தான் கம்பெனிக்கு வெளியே என்ன பண்ணாரு, கிளைண்ட் கூட ஷேர் பண்ணுறாரு, அவரோட ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணாரு, அப்படி உங்களுக்கு அலர்ட்டு உங்களுக்கு வரும். உங்களுக்கு O365 அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு அலர்ட் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிளாக் பண்ணலாம், அன்ஆத்தரைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் பிளாக் பண்ணலாம். அதுமாதிரி ப்ரொடெக்ஷன் காம்ப்ரமைஸ்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், பிளாக் பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணால் நீங்கள் ரூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிக்கு எனக்கு அலர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அலர்ட் ரூல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணீங்க, யூசர் வந்து பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எதை பண்ணாருன்னா என்ன பண்ண அலர்ட் ட்ரிகர் ஆகும். அது என்ன பண்ண முடியும், அட்மின்ஸு O365 அட்மினுக்கு உங்களுக்கு என்ன பண்ண ஆட்டோமேட்டிக் போயிடும். அவர் என்ன பண்ணால் அதை செக் பண்ணி பார்க்கலாம். செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்டில் போயிட்டு லாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், யூசர் மேனுவல் ஆக்ஷன் எடுக்கிற பதிலாக மீன்ஸ் ஆஃபீஸ் அட்மின் மேனுவலாக ஆக்ஷன் எடுக்கிற பதிலாக நீங்கள் க்ளவுட் ஆஃப் செக்யூரிட்டி கன்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த அளவுக்கு வருதா, அப்போ யூசர்லி இதை பிளாக் பண்ணு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளவுட் ஆஃப் செக்யூரிட்டி நீங்கள் ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் பாலிசி நிறைய டிஃபைன் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு மினிமம் வந்து எவ்வளோ, எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த் என்ன, அதெல்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின் செட்டில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதுமாதிரி பாஸ்வேர்டு எக்ஸ்பைரேஷன் பாலிசி நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன் பண்ண ஆக்டிவ் டேக் கூட நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்வேர்டு நீங்கள் 2 பக்கம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆன்ப்ரோம் ஐடியிலே சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் என்ன பண்ண உங்களுக்கு அசூர் ஆக்டிவ் ஐடிக்கு உங்களுக்கு சிங்க் ஆகிடும். அசூர் ஐடியில் போய் நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பண்ண முடியும், ஆன்ப்ரோம் ஐடியில் உங்களுக்கு சிங்க் ஆகிடும். பாஸ்வேர்ட் ரைட் பேக்கில் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து செல்ஃப் சர்வீஸ் பாஸ்வேர்ட் ரீசெட். மைக்ரோசாஃப்ட் 365 அட்மினாக இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, யூஸரோட அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சு, அதை அன்லாக் பண்ணணும், யூஸர் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணி கொடுக்கணும். இந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் பண்ண தேவை, இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸருக்கே கொடுத்தோம்னா அதுதான் கால் த டிஸ்கஸ் SSPR சொல்லுது, செல்ஃப் சர்வீஸ் பாஸ்வேர்ட் ரீசெட்னு சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணீங்க அப்படின்னு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கஸ்டம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். இமெயில் சென்ட் ஆகும் உங்களுக்கு, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண ரீசெட் பண்ணிக்கிறோம், ஆன்ப்ரோமில் இருக்க ஆக்டிவ் டேரக்ட் உங்களுக்கு ரைட் பேக் ஆகும். அதனால் உங்களுக்கு யூசர் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு ஆன்ப்ரோமையும் அசூர் ஆக்டிவ் டேரக்ட் உங்களுக்கு என்ன பண்ணும், சேமாக இருக்குது, சிங்க் ஆகிருக்கு.